பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவு 16/1/2025. இப்போது பவளமல்லியை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பவளமல்லி மரம்னா என்ன, அது பல பேர் இலையை மட்டும் பார்த்தா ஐயா எங்களுக்கு புரியலங்க ஐயா, அந்த மரத்தை காட்டுங்க ஐயா, அப்போ தான் புரியும் அப்படின்னு பாருங்க. பவளமல்லி எண்ணில் இப்படி தான் இருக்கும் அந்த மரம். இதில் கூர்ந்து கவனிங்க, அப்படி உழுக்குனாவே பூ விழும். இப்போ பூ ஒன்று அது பாருங்கள், ரெட் கலரும் வெள்ளை நிறமும் இருக்கிறது தான் பவளமல்லி பூ. இது வந்து இப்படி உழுக்குவாங்க, உழுக்கும்போது அப்படியே பலன்னு கொட்டும். பவளமல்லி இலை இது பாருங்கள், பவளமல்லி அரும்பு. இது வந்து இப்போ பூத்துச்சு அப்படின்னா இப்படி குலுக்குவாங்க. குலுக்கும் பொழுது அப்படியே கொட்டும். இது பாருங்க, இதுதான் பவளமல்லி. இது தெரிஞ்சுக்குங்க, இது முடிந்த அளவு கண்டுபிடிங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து இது பவளமல்லி மரம். இப்படி உழுக்குவாங்க, இது பாருங்கள், இப்படி உழுக்குவாங்க. உழுக்கும்போது இது பாருங்கள், பூ அப்படியே கீழே இது பூ விழுது பாருங்கள், கீழே இது காலையிலே விழுந்துருக்கு பாருங்கள். பூ இப்படி தான் இருக்கும். இதுதான் பவளமல்லி. இது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது. இது நோய் எதிர்ப்பு சத்து எல்லாம். நிறைய பேர் கஷாயங்கள் குடிப்பாங்க. இது வந்து நம்ம பாரம்பரியத்தில் வந்து தூதுவளை, முசுக்கு இதெல்லாம் போட்டு கஷாயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து பவளமல்லி இலையும் போட்டு கஷாயம் செய்வாங்க. அதுதான் இது பாருங்க. இந்த அரும்புலாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் தெரியாதவங்களுக்கு, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது வந்து இது பாருங்க, அரும்பு. இதுதான் வந்து ஒரு வழிகாட்டி. இலை பார்த்தீங்கன்னா வெத்தலை மாதிரியே இருக்குது பாருங்க. ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற பாருங்க. அதனுடைய பேக் சைடும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்படியே வெத்தலை மாதிரியே இருக்கும். இது பார்க்கறதுக்கு இது பாருங்க, அப்படியே வெத்தலை மாதிரியே இருக்கும். இது வந்து பேக் சைடு இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு இருக்கும். இது வந்து காற்றுல பார்த்தோம் அப்படின்னா தூஸ் படிஞ்சிருக்கு. அதான் வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இலையெல்லாம் நான் தான் உருவேன். இலை வந்து இது பாருங்கள், இது எல்லாம் கிள்ளி இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இது எல்லாமே வந்து நுனி இப்படி தான் இருக்கும், கிளை இப்படி இருக்கும். இது சென்டரில் இருக்கிற இலையெல்லாம் நான் தான் கிள்ளி நான் வந்து இந்த வந்து கஷாயம் குடிக்கிறது, சூப்பு குடிக்கிறது, இது மாதிரி வந்து இன்றைக்கி இட்லியில் வந்து இந்த பவளமல்லி இலையை தான் நான் வந்து அரைச்சி ஊற்றினேன். இது தெரிஞ்சுங்க. மரம் இப்படி இருக்கும். மரத்தை வந்து இப்படி குலுக்குனாங்கன்னா பூ வந்து கீழே விழுந்திருக்கும். பூக்களை நல்லா பாருங்கள். இது ஒரு பூ இருக்குது, இது பாருங்கள், இதோ ஒரு பூ இருக்குது. பூ இது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து பதப்படுத்துங்க. இதில் ஒரு சந்தேகம் வரும், ஐயா ஒரு ஆளுக்கு எத்தனை இலை போடலான்னா, இப்போது இது மாதிரி இலை ஒரு ஆளுக்கு 2 இலை 3 இலை போட்டுக்குங்க. எடுத்தது ஹெவியாக வேணாம். நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல நோய் எதிர்ப்பு சத்தாக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகைகளை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம சாப்பிடுவோம். உலக மக்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதை காலை சக்கரம் குழுவில் இந்த பதிவுலாம் போடுங்க. மூலிகை சம்மந்தப்பட்டதில் நம்ம காலை சக்கரம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின்னு வருது. இப்போது இன்னும் படிப்படியாக நம்ம வந்து இன்னும் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுவோம். காலை சக்கரம் குழு என்பது மனித இனத்தை நலமோடு வாழ வைப்பதற்காக அது இயங்கிக்கின்னு இருக்குது. அதனுடைய முழு துணையோடு நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்வோம். உலக மக்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. இந்த காலை சக்கரம் குழுவை ஏற்கிற குணபாலன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் நம்ம தெரிவிச்சுக்கணும். எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. இது வந்து ஒரு கின்னஸ், என்னை பொறுத்தளவு கின்னஸ் சாதனைனா இதுதான் கின்னஸ் சாதனை. இவ்வளோ நாள் வந்து கண்டினியூவாக யாராலையும் செய்ய முடியாது. அவர் ஒரு உள்ளுணர்வில் அது பதிவாயிட்டு இருக்குது. அதனால தான் வந்து மக்களை நலமோடு வாழ வைக்கணும் அப்படின்னு அவரால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ அந்த மரபு சார்ந்து மனித இனம் நலமோடு வாழ்வதற்கான செயலை எவ்வளோ செய்ய முடியுதோ அவர் செஞ்சுன்னு வராரு. அவருக்கு நம்மளாம் கூட வந்து உறுதுணையாக இருந்து நம்ம வந்து அந்த காலச்சக்கரம் இன்னும் உயர்ந்த நிலையில் மேம்பட வேண்டும், உலகமே போற்றி வாழ்த்த வேண்டும். அதுபோல் காலைச்சக்கரம் குழு வரணும். அதனால் குணபாலன் ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மரம் சம்மந்தப்பட்டது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க, விளக்குறேன். தெரியாத மூலிகைகளை மூலிகை டீயாவோ மூலிகை இட்லியாவோ சூப்பாவோ சாப்பிடாதீங்க. தெரிஞ்சு வந்து இதை சார்ந்தவங்கள அனுபவம் சார்ந்தவங்கள கேட்டு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது பாருங்க, அரும்புலாம் அப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டுக்கில் முடியறதில் நல்லா கிளியராக காட்டுறேன். அரும்பு இப்படி தான் இருக்கும். இது சந்தேகங்கள் எதுனா இருந்தால் கூட எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன், 8939238922. பசித்தர் மூலிகை மகேந்திரன். சந்தேகத்தை நீக்கிக்கின்னு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகள். தெரியல மக்களுக்கு, இப்போ அதை நல்லா தெரிவிக்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. நன்றி, மகிழ்ச்சி.